மைசூரு நகர மேம்பாட்டு ஆணைய முறைகேடு விவகாரம் காரணமாக கர்நாடக முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் கண்டுள்ளது. மூத்த அமைச்சர்களிடையே நீயா நானா என போட்டி தீவிரமாகியுள்ளது. இந்த தொகுப்புடன் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீடுகள். முடா எனப்படும் மைசூரு நகர மேம்பாட்டு ஆணைய திட்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இந்த வீடுகள் ஒதுக்கப்பட்டதாக வெடித்த இந்த புகார்தான் முதல்வர் நாற்காலியை ஆட்டம் காண வைத்துள்ளது. விசாரணை நடத்த ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதால் சட்டத்தின் பிடி இறுகுகிறது. அதே வேளையில் சித்தராமையா பிடி தளர்கிறது. காங்கிரஸ் மேலிடத்தின் அழுத்தம் வேறு இருப்பதால் சித்தராமையா எந்நேரத்திலும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஆளுநர் உத்தரவுக்கு எதிராக சித்தராமையா உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். மற்றொரு புறம் காங்கிரஸ் நடத்திய போராட்டங்களை சுட்டிக்காட்டி தன்னால் வெளியே சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முதல்வர் பதவி குறித்து வாய் திறக்கக்கூடாது என அமைச்சர்களுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடம் பலமுறை எச்சரித்திருந்தது. சில நாட்கள் மௌனமாக இருந்த அவர்கள் இப்போது ஆளாளுக்கு தங்கள் ஆசையை வெளிப்படுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் மாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என உரக்கச் சொன்னவர்கள் எல்லாம் இப்போது நான் தான் அடுத்த முதலமைச்சர் என பேசி வருகின்றனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலி, உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர், தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் என போட்டிக்களம் பெரிதாக உள்ளது. அமைச்சர் சிவானந்த பாட்டீல், சட்டமன்ற உறுப்பினர் தேஷ்பாண்டே ஆகியோரும் இந்த பட்டியலில் புதியதாக இணைந்துள்ளனர். முதலமைச்சர் நாற்காலிக்கான இந்த போட்டியை பாரதிய ஜனதா தங்களது எக்ஸ் தளத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளது. சித்தராமையாவை பாறை போன்று நின்று காப்போம் என்று சொன்னவர்களே இப்போது அரியணைக்கு அடித்துக் கொள்வதாக கேலி செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஓசூர் செய்தியாளர் ஜெகநாத்.